Hello friends, welcome to class 8 of Operation Management. போன வீடியோவில் கெப்பாசிட்டி பிளானிங் பார்த்தோம். அதோட தியரிஸ், சம்ஸ் அண்ட் இன்ஸ்டியூட் மாடியூலில் உள்ள சம்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் செகண்ட் மாடியூல் ஃபெசிலிட்டி லொகேஷன் பார்க்கலாம். வாட் இஸ் ஃபெசிலிட்டி லொகேஷன்? Facility location means a place or region where set up an organization requires to run its operation and produce required products and or delivery intended service to the customers. எங்கள் ஆர்கனைசேஷன் செட்டப் பண்ணி ஆப்ரேஷனை ரன் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொடக்ஷன் ஏரியாவை தான், அந்த இடத்த தான் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் அப்படின்றாங்க. சிம்பிளாக நம்ம எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுவோமோ அந்த ஃபேக்ட்ரியை தான் ஃபெசிலிட்டி லொக்கேஷன். அண்ட் அதே மாதிரி எங்கே நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ, பிகாஸ் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது போத் ப்ராடக்ட் அண்டு சர்வீஸ். ஸோ ஃபெசிலிட்டி லொக்கேஷன் அப்படின்றது எங்கே ப்ரொடக்ஷன் நடக்குதோ அந்த பிளேஸை தான் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்வீஸ் எங்கே நம்ம டெலிவரி பண்ணுறோமோ, எங்கே சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அந்த இடத்த பேர் தான் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து வாட் ஆர் த மேஜர் டெசிஷன்ஸ் ஏரியாஸ் அண்டர் ப்ரொடக்ஷன் அண்டு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்? Here production covers manufacturing sector alone. இங்கே இந்த operation management covers both manufacturing sector and service sectors. இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது டுடே வேர்ல்டில் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். இந்த ரெண்டுத்தில் மேஜராக என்ன டெசிஷன்ஸ் இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செலெக்ஷன், என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் நல்ல மார்க்கெட்டிங் ஆகும், நம்மளோட பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் செலெக்ஷன். நம்மளோட எக்ஸாம்பிளில் காட்டன் ஷர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அதோட ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து அந்த ப்ராடக்ட் எந்த இடத்துல உற்பத்தி பண்ணால் நமக்கு எந்த இடத்துல சேல் பண்ணோம் அப்படின்னா நல்ல பிஸ்னஸ் ரன் ஆகும், நல்ல பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்றது, அதுக்கான லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறது தான் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் செலெக்ஷன். அடுத்து ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் வி ஹாவ் டு ப்ரொடியூஸ் அப்படின்றது முன்கூட்டியே நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். தட் இஸ் அ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். ஓகே, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கடமை இருக்குது, கோரிக்கை இருக்குது அப்படின்றத முன்கூட்டியே டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு நமக்கு 10 lakh யூனிட்ஸ் ஆஃப் ஷர்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத முன்கூட்டியே ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸாக என்ன பண்ணுவோம், அதுக்கு தேவையான மிஷின்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இந்த மிஷின்ஸ் எங்கே கரெக்டாக பொருந்துனா, கரெக்டாக லே அவுட்டு பண்ணோன்னா ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் நடக்குமோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான் ப்ராசஸ் செலெக்ஷன் அண்டு லே அவுட் டெசிஷன். ஓகே, அடுத்து கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்றது எவ்வளவோ நம்ம டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் பண்ணியிருக்கோமோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட கெப்பாசிட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, கெப்பாசிட்டிஸ் அப்படின்றது லேபர்ஸ் அண்டு மிஷின்ஸு, எவ்வளோ நம்மக்கிட்ட மிஷின் இருக்குது, எவ்வளவு மேன் பவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது நான் கெப்பாசிட்டி பிளானிங். அடுத்து அக்ரிகேட் பிளானிங், மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல். அக்ரிகேட் பிளானிங்னா எல்லாமே சேர்ந்து, இப்போது எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, கரெக்டான லே அவுட்டும் நெக்ஸ்ட்டு இங்கே கரெக்டாக பொருந்தி நமக்கு கரெக்டாக ப்ராசஸும் நடந்துகிட்ருக்கு, அதே மேன் பவர்ஸும் கரெக்டாக இருக்காங்க. இந்த இடத்துல எப்போ எந்த டைமுக்குள்ளே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறது, எங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே பிளான் பண்ணுறது தான் அக்ரிகேட்டிங் பிளானிங். அதுக்கப்புறம் மாஸ்டர் ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் நடுவில் ஏதாச்சும் மெட்டீரியல் ஷார்ட்டேஜ் வந்துச்சுன்னா, இல்லை மெட்டீரியல் இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்னா, ஸோ மெட்டீரியல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு பிளானிங்காக டெசிஷன் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் த இன்புட்ஸ் தட் ஆர் மேன் பவர்ஸ், மிஷின்ஸு, ரா மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே தான் ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸில் ஏதாச்சும் ஷார்ட்டேஜ் வந்துச்சுனாலும் இல்லை ஆல்ட்ரு பண்ணனாலும் ஸோ தட் இஸ் மேனுஃபேக்சரிங் ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணுவாங்க. அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ரிசோர்ஸ் பிளானிங், நம்மக்கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ மேன் பவர் இருக்காங்க, அதுக்கான டிரான்ஸ்போர்ட் இருக்கா, அதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும், ஸோ இதெல்லாம் பிளானிங் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். என்டர்பிரைஸ்னால் நம்ம சேல் பண்ணுற இடம் எந்த இடமா இருக்கணும், எங்கே யார்கிட்ட சேல் பண்ணணும் அப்படின்றது தான் என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங். அடுத்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டாக, ஸ்டாக் நம்ம வேர் ஹவுஸில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான காஸ்ட் எவ்வளோ ஆகும், ஸோ அந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறது. அடுத்து சப்ளையர் செலெக்ஷன் ஆர் சோர்சிங் அப்படின்னா ஏஜென்சியை தேடுறது. ஓகேவா, யார் கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்ப்பாங்களோ, ஸோ இந்த மாதிரி நடுவில் இல்லை இன்டர்மீடியேட்ஸ், ஏஜென்சிஸ், யார் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது மேனேஜர்ஸ் தான்.
ஓகே, இந்த எல்லா ப்ராசஸையும் வந்துட்டு சூப்பர்வைசிங் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறது எப்படி அப்படின்றது டெசிஷன் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்படி எந்த குவாலிட்டியில் வந்து இருக்கா அப்படின்றது டெசிஷன் எடுக்கிறது. நெக்ஸ்ட்டு மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படின்றது எல்லாமே ஃப்ரம் லோயர் லெவல் டு அப்பர் லெவல் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணுமோ அது எல்லாமே டெசிஷன் எடுக்கிறது வந்து மெயின்டெனன்ஸில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு வேர் ஹவுசிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ். வேர் ஹவுசிங் அப்படின்றது எந்த இடத்துல வேர் ஹவுசிங் வந்துட்டு அமையணும், பிகாஸ் ப்ரொடக்ஷன் டு வேர் ஹவுசிங் பிளேஸ் வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அண்ட் அதற்கான டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு எவ்வளவு நம்ம வெஹிக்கல்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டுக்காக வச்சுருக்கணும், ஸோ இது எல்லாமே வந்து இந்த டெசிஷன்ஸ் இதில் எடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸு. ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்னால் நம்மளோட ப்ராடக்டை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பார்க்குறது, ஓகேவா, வெளிநாட்டுக்கு வந்துட்டு சேல் பண்ணுறதுக்காக. ஓகே, இன் அடிஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், ஸ்கில் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுற கேபிட்டல்ஸ் எல்லாமே வந்து ஆப்ரேஷன் மேனேஜர் தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். அதே மாதிரி அவரோட ஸ்கில்லும் வந்து இதில் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு எப்படி டெவலப் பண்ணுறதும் அதுவும் வந்துட்டு அவர் தான் பார்த்துக்கணும், மேனேஜ் பண்ணணும். ஓகே, ஸோ தேர் ஆர் மொத்தம் வந்து 15 மேஜர் டெசிஷன்ஸ் அண்டர் த ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ இதில் ஒரு டாப்பிக்குமே நம்ம டீட்டெயில்ஸாக பின்னாடி பார்ப்போம், ஓகேவா. இதில் இருக்கிற 14 பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்ம லெசன்ஸாக படிச்சுட்ருக்கோம். ஓகே, அடுத்து வென் நீட் டு எஸ்டாப்ளிஷ் ஆர் சேஞ்ச் அண்ட் அப்ரோப்ரியேட் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் ஆர் செட்டப். எப்போ ஒரு நல்ல லொக்கேஷனாக பார்த்து நம்ம பிஸ்னஸ் வந்து செட்டப் பண்ணுவோம், இல்லைனா எப்போ வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டி அந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. Need for selecting an appropriate facility location from the following concern of an organization, such as when an organization wants to start a new business. இப்போ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஃபெசிலிட்டி லொக்கேஷனாக சூஸ் பண்ணணும். அண்ட் ஆர் எக்ஸ்பாண்ட் த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் பை என்டரிங் இன்டு த நியூ மார்க்கெட். அதுவே வந்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட் புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு புதுசான ஒரு லொக்கேஷனை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஆர் இன்க்ரீஸிங் த ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன். அதுவே இப்போ புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் இருக்குன்னா அதுக்கான பிரான்ச்சஸ் இன்னும் 2-3 ஊர்லேயோ 2-3 இடத்துலையோ அமைக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ லொக்கேஷன் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து when the business faces some complexity and difficulties in terms of resource shortage. Resource shortageனா resource includes all the money, labors, machines எல்லாமே தான் வந்து ரிசோர்ஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு பெரிய சிட்டிஸில் பண்ணும்போது அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு எல்லா காஸ்ட்டுமே ஆகும். இப்போ ஒரு சென்னையில் நம்ம எடுத்தவொடனே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஸ்டாஃபுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி வந்து அதிகமாக இருக்கும், ஷாப்போட ரெண்ட்டு, மெயின்டெனிங் காஸ்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஹையாக இருக்கும். டிபெண்ட் வந்து நம்ம எந்த இடத்துல வந்து இருக்கோமோ, இந்த இடத்துல நம்மளால் எதுனா ஒரு விஷயம் வந்து ஷார்ட்டேஜ் ஆனாலும் கரெக்டாக பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ண முடியாது அந்த இடத்துல. ஸோ இதில் ஏதாச்சும் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக வேறு ஒரு லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணி தான் வேறு ஒரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். அதே எக்ஸ்பைரி ஆஃப் த லீஸ் அக்ரிமெண்ட்டு, நம்ம லீஸுக்கோ ரெண்ட்டுக்கோ எடுத்து அந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கோன்னா அப்போ அந்த லீஸ் பீரியட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் ஷாப் ஆகணும், இல்லைனா வந்துட்டு திருப்பி வந்து ரீலீஸ் தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு சோஷியல் கல்ச்சுரல் ப்ராப்ளம்ஸ். சோஷியோ கல்ச்சுரல் அப்படின்னா இப்போ ஒரு மெயின் சிட்டியில் வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ரி ரன் பண்ணிகிட்ருக்கோன்னா மெயின் சிட்டிலலாம் ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது, சிட்டிக்கு வந்து வெளியே தான் வந்து ஃபேக்ட்ரி ரன் பண்ணி இருக்கணும். பிகாஸ் வந்து நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன்லாம் ஆகும். ஸோ நமக்கு வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரியும் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணணும். அதுதான் சோஷியோ கல்ச்சுரல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லீகல்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் அதர் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் தட் ஆர் ஃபோர்ஸ் டு ஆர்கனைசேஷன் டு சேஞ்ச் த லொக்கேஷன். இப்போ ஒரு லெதர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்னா லெதர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதும் வந்துட்டு சிட்டிஸில் பண்ணக்கூடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லொக்கேஷனில் பண்ணணும். இப்போ நம்ம இருக்கிற லொக்கேஷன் வந்துட்டு கவர்மெண்ட் அக்வசிஷன் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது அப்போ கண்டிப்பாக வந்து வேறு ஒரு லொக்கேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சிம்பிளாக 2 பாயிண்ட் என்னென்னா, ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதோ இல்லை எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போதோ லொக்கேஷனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். இன்னொன்று காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டிஃபிகல்ட்டிஸ் ஃபார் சம் ரீசன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் செலக்டிங் குட் ஃபெசிலிட்டி லொக்கேஷன். நம்ம பண்ணுற பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு இடத்த நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க.
The effectiveness of a selecting location depends on the context and its relevancy in the business objectives as set by the organization, and finally on the way the location provides a competitive edge to the organization. In general, a good facility location provides the following benefit to the organization. First என்னன்னா cost benefit in terms of reduce a fixed அண்ட் வேரியபிள் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். இப்போ நான் சொன்னல, நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்துட்டு பெரிய சிட்டிஸில் பண்ணோன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மக்கிட்ட வந்துட்டு நம்மளே கேபிட்டல் போட்டு எல்லாமே புதுசாக வாங்கியிருப்போம். ஓகே, நம்மளே வந்து காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான், மெயின்டைன் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். நமக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். அந்த இடத்துல நல்லா நம்ம பிஸ்னஸ் ரன் ஆகுமான்னு பார்க்கணும். காஸ்ட்டும் நமக்கு நிறைய ஆகக்கூடாது, அதே மாதிரி நம்மளுக்கும் நல்லா பிஸ்னஸ் ஆகணும். இது ரெண்டுமே மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ப்ராக்சிமிட்டி டு மார்க்கெட் அண்டு சோர்ஸ். இப்போது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற இடம் ஒரு இடம், வேர்ஹவுஸ் ஒரு இடம் இருக்கும், அதே மாதிரி நம்ம சேல் பண்ணுற இடம் ஒரு இடம். இந்த மாதிரி தூரமாக இருந்துச்சுன்னா அதுவே நம்ம டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, கேரியிங் காஸ்ட்டு, அதே மாதிரி வேர்ஹவுஸ் காஸ்ட்டு, அதுக்கான ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுக்கான அந்த குடோன் ரெண்ட்டு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிட்டோன்னா இதுக்கான பெனிஃபிட்டும் வந்துட்டு வி கேன் ஏர்ன். ஓகே, ப்ராக்சிமிட்டி அப்படின்றது கிட்ட இருக்கிறது, அருகாமை அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ராக்சிமிட்டி டு மார்க்கெட் அண்ட் அதர் சோர்சஸ், என்னென்ன சோர்சஸ் நம்மக்கிட்ட இருக்கோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற ஏரியா கிட்ட இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈஸி அண்டு ஹேசில் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி. ஹேசில் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டினா தொந்தரவு இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்துட்டு ஒரு வில்லேஜுக்குள்ளே இருக்குன்னா அந்த இடத்துல வந்து அடிக்கடி வண்டியே போகாது. ஓகேவா, அதே மாதிரி வண்டி போகிற அளவுக்கும் பெரிய அளவில் வந்து அங்கே இடமே இல்லை, ரோடே இல்லை அப்படின்னா அங்கே வந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி வந்து டெய்லி போயிட்டு வருவாங்க. ஓகே, நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டர் ஒரு இடத்துல இருக்குது, அதே மாதிரி நம்மளோட வேர்ஹவுஸ் ஒரு இடத்துல இருக்குது, அதே இப்போ சேல் பண்ணுற இடம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு இடத்துல இருக்குன்னா அப்போது அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் வந்து தொந்தரவு இல்லாமல் ஹேசல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த எல்லா இடத்துக்குமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஒரு குட் லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணுறது தான் வந்து நமக்கு பெனிஃபிட் அப்படின்றாங்க. ஓகே, அப்போது குட் ஃபெசிலிட்டி லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணோன்னா என்ன பெனிஃபிட்னா காஸ்ட்டு நமக்கு கம்மியாகும், அதே மாதிரி ப்ராக்சிமிட்டி டு மார்க்கெட்டை நம்ம சேல் பண்ணுற இடத்துக்கு பக்கமாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஹேசல் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட்டாகவும் இருக்கணும். ஓகே, ஹேசல் ஃப்ரீனா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கணும். ஸோ இது மூணும் குட் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் செலக்டிங்கான பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் டேக்ஸ் வைல் செட்டப் ஆஃப் அ ஃபெசிலிட்டி லொக்கேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க செட்டப் பண்ணுறதுக்காக லொக்கேஷன் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்கன்னா அதுக்கு என்ன வந்து ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் எடுப்பாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க மினிமம் காஸ்ட்டில் மேக்ஸிமம் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க மினிமம் ரிசோர்ஸஸுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்துலையே அமையணும், அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதுதான் வந்துட்டு ப்ராக்சிமிட்டி டு சோர்ஸ் அண்டு மார்க்கெட்டு. நம்ம இருக்கிற மார்க்கெட்லேயே நம்ம இருக்கிற இடத்துலையே வந்துட்டு எல்லா சோர்ஸஸ்னால் வந்து லேபர்ஸு, மிஷின்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸு, நம்ம வாங்குகிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம இருக்கிற ஏரியாஸ்லேயே நமக்கு கிடச்சோன்னா நமக்கு காஸ்ட்டு கம்மியாகும், அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. குட் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் இஸ் அ ஒன் தட் எனேபிள்ஸ் த ஆர்கனைசேஷன் டு ஸ்ட்ரைக் எ பேலன்ஸ் பிட்வீன் காஸ்ட் அண்ட் சர்வீஸ். நம்ம போடுற காஸ்ட்டும் நம்ம கொடுக்குற சர்வீஸ் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஓகேவா, நம்ம போடுற காஸ்ட் அதிகமாக இருந்துட்டு நமக்கு வர அவுட்புட் வந்து நமக்கு வர பெனிஃபிட் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போது நல்ல பிஸ்னஸ் ரன் ஆகாது. இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக வந்து இருக்கணும். நல்லாவும் வந்து பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கணும், அதே மாதிரி நல்லா ப்ரொடக்ஷன் நம்ம காஸ்ட் போட்டு ப்ரொடக்ஷனும் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே. So this intends to maximize the service quality while minimizing the cost to the extent of the possible and remaining the competitive at the marketplace. In terms of the visibilityயும் இருக்கணும். விசிபிலிட்டினா ஹானஸ்டியாக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அதே மாதிரி ப்ராக்சிமிட்டி டு சோர்ஸ் அண்ட் மார்க்கெட். இட் இஸ் த ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் தட் ஆர்கனைசேஷன் டேக்ஸ். ஓகே, அடுத்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் லொக்கேஷன் செலெக்ஷன் டெசிஷன். இப்போது ஒரு லொக்கேஷனுக்காக நம்ம போய் பார்க்குறோன்னா என்னென்ன விஷயம்லாம் நம்ம கவனிக்கணும், என்னென்ன விஷயம்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சோர்ஸ்னால்
அவைலபிலிட்டி ஆஃப் த ரா மெட்டீரியல், அந்த இடத்துலையே நமக்கு எல்லா ரா மெட்டீரியலும் வந்து கிடைக்கணும். அவைலபிலிட்டி ஆஃப் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எனர்ஜி, வாட்டர். ஓகே, ஸோ அங்கே நமக்கு சூஸ் பண்ணுற ஏரியாவில் நம்ம ஃபேக்ட்ரி கிட்டவே வந்துட்டு நல்லா வந்து தண்ணி வசதி இருக்கணும். ஓகே, அதே மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து கிடைக்கணும், லைக் எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆஃப் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, ப்ராக்சிமிட்டி டு த கீ சப்ளையர்ஸ். கீ சப்ளையர்ஸ்னால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கணும். கனெக்டிவிட்டி டு ஆல்டர்னேட்டிவ் வெண்டார்ஸ். இப்போ பக்கத்துலேயே இப்போது ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இன்னொரு ஊரில் தான் வந்துட்டு வெண்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா இங்கேயும் அங்கேயும் போகிறதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு ஆகும். ஸோ நம்ம எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அங்கே கிட்டே வந்துட்டு நம்ம சேலும் பண்ணுறோம், அங்கே தான் டிஸ்ட்ரிபியூட் அண்டு எல்லாமே நடக்குதுன்னா அது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி டு கிராஸ் டக்கிங் அண்ட் யூட்டிலைசிங் மில்க் வேன்ஸ். இந்த கிராஸ் டக்கிங் அண்ட் யூட்டிலைசிங் மில்க் வேன்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, அப்போ கிராஸ் டக்கிங்னா வந்துட்டு வித்தவுட் ஸ்டோரிங் இன்வென்ட்ரிஸ் இன் வேர்ஹவுஸில் நம்ம ஸ்டோர் பண்ணாமல் நெக்ஸ்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண நமக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். டேரெக்டாக வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், டேரெக்டாக சேல் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? மில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அன்றைக்கி மில்க் ப்ரொடியூஸ் பண்ணி அன்றைக்கே சேல் பண்ணிடுவோம், மில்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, கிராஸ் டக்கிங் அண்ட் யூட்டிலைசிங் மில்க் வேன்ஸ்னால் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி அப்படியே வந்து ட்ரக்கில் ஏற்றி டெய்லி வந்து அனுப்பிச்சு வெண்டார்ஸ்கிட்ட சேல் பண்ணிடணும். எப்போவுமே வந்து குடோனில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பார்க்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடம் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் த சோர்ஸ் ஃபேக்டர்ஸில் இன்க்ளூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு மார்க்கெட்ஸில் ப்ராக்சிமிட்டி டு மார்க்கெட் வந்துட்டு கிட்டையாக இருக்கணும். அதே மாதிரி கவரேஜ் ஆஃப் த வைட் கிராஃபிக்கல் ஏரியா வித் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி டு டார்கெட் கஸ்டமர்ஸ், கீப்பிங் த ஃபெசிலிட்டி அட் த லோக்கல் பாயிண்ட்டு. இப்போ ஒரு ஏசி ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம், ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம். அது வந்து நியர் டு ஹில் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா அங்கே வந்து யாரும் ஏசி வாங்க மாட்டாங்க. ஓகே, அந்த மார்க்கெட்லேயும் ஏசி அவ்வளோவா சேல் ஆகாது. அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணணும். ஓகே, நல்லா வந்து வெயில் இருக்கிற ஊரில், ஒரு நல்ல சிட்டிஸில் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம மார்க்கெட் பண்ணோம்னா நல்லா வாங்குவாங்க. அப்போது ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, தட் இஸ் டார்கெட் கஸ்டமர் வந்து எங்கே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏரியாவை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கனெக்டிவிட்டி வித் லார்ஜ் கஸ்டமர் பேஸு, அதே மாதிரி கஸ்டமர்ஸும் நிறைய இருக்கணும். நெக்ஸ்ட்டு லெஸ்ஸர் டைம் டு மார்க்கெட்டு. இப்போது மக்கள் நிறைய உள்ள ஏரியாவில் வந்துட்டு நல்லா சீக்கிரமாக வந்துட்டு அவங்களே வாங்குவாங்க. நம்ம போய் மார்க்கெட்டிங் பண்ணி போய் சேல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சென்னை ஏரியாவில் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நல்லா ஓடும். அங்கே வந்து நம்ம ப்ராடக்டை வந்து ப்ரொமோட் பண்ணி தான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போது லார்ஜ் கஸ்டமர் உள்ள ஏரியாஸில் பண்ணணும். அதே மாதிரி லெஸ்ஸர் டைம் டு மார்க்கெட்டிங் எடுத்துக்கணும். அடுத்து கனெக்டிவிட்டி, நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுலேருந்து போய் மார்க்கெட்டுக்கு சேல் பண்ணுற வரைக்கும் நடுவில் எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்கிற மாதிரி ஏரியாவில் பிஸ்னஸ் பண்ணணும். அடுத்த ஃபேக்டர் காஸ்ட்டு. லெஸ்ஸர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கணும், வெல் அவைலபிலிட்டியாக இருக்கணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த வேரியஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மோட்ஸும் இருக்கணும். அதே மாதிரி லெஸ்ஸர் லீஸ் ஆர் ரெண்டல் காஸ்ட்டு, நம்ம இருக்கிற ஏரியாவில் உள்ள ரெண்ட்லாம் கம்மியாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் அண்ட் அதர் டியூட்டிஸ், நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு டிபெண்ட் பண்ணி அங்கே உள்ள லோக்கல் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து டேக்ஸஸ் போடுவாங்க. ஸோ நம்ம எந்த ஏரியாவில் டிபெண்ட் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் அதர் ஹிடன் காஸ்ட்டு அண்ட் மற்ற எல்லா காஸ்ட்டுமே, லைக் வந்து ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கறது, எலக்ட்ரிசிட்டி பில்லு, இந்த மாதிரி எல்லா காஸ்ட்டுமே வந்துட்டு மினிமலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து சோஷியோ கல்ச்சுரல் கம்யூனிட்டி அண்டு பொலிட்டிக்கல் இஷ்யூஸு. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணுறோன்னா யாரும் அந்த ப்ராடக்ட் மேலே வந்து அப்போஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ப்ராடக்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ சப்போர்ட்டிவ் கம்யூனிட்டி நமக்கு இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபெமிலியரிட்டி வித் லாங்குவேஜ், ரிச்சுவல்ஸ் அண்டு கல்ச்சுரல்ஸ். அண்டு நம்ம இருக்கிற ஏரியாவில் லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரிச்சுவல்ஸ், அவங்களோட ரிச்சுவல்ஸ் அண்ட் கல்ச்சுரல்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபேக்டர்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து க்ரைம் அண்ட் அதர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் த ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ், நம்ம இருக்கிற ஏரியாலே நமக்கு வந்து எம்ப்ளாயீஸ் வந்து தேவை இருக்கணும் அப்படின்றத அந்த ஒரு ஃபேக்டர்ஸும் வந்து கவனிப்போம். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் லிவிங், ஸோ அங்கே மக்கள் வந்துட்டு எந்த ஸ்டாண்டர்டில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அங்கே உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது, ஸோ அது. நெக்ஸ்ட்டு அவைலபிலிட்டி ஆஃப் த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஃபயர் அண்ட் போலீஸ்.
பக்கத்துலேயே வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ஃபயர், போலீஸ் எல்லாமே இருக்கணும். என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ், நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுற குட்ஸ் ஹார்ம்ஃபுல் குட்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். அடுத்து அவைலபிலிட்டி ஆஃப் த ஸ்கில்டு லேபர்ஸை ஹையர் பண்ணுறதுக்கு மாதிரி லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு காம்படிட்டிவ் ப்ரெஷரும் இருக்கும். அந்த காம்படிட்டிவ் ப்ரெஷர் இல்லாத லொக்கேஷன்ஸும் சூஸ் பண்ணணும். அடுத்து எக்ஸ்பிளைன் த லொக்கேஷன் செலெக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன். லொக்கேஷன் நம்ம செலக்ட் பண்ணும்போது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கோன்னா அடிஷ்னல் க்ரோத் ஸ்பேஸ் அண்ட் லே அவுட்டு. நம்ம சூஸ் பண்ணுற இடம் வந்து நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கணும். சப்போஸ் ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், நிறையா வந்துட்டு பிளான்டேஷன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி 2-3 ஃபேக்ட்ரி ஒரே இடத்துல ரன் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் அடிஷ்னல் க்ரோத் ஸ்பேஸு அண்ட் லே அவுட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அமையணும். நெக்ஸ்ட்டு பெட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெட்வொர்க் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெடக்ஷன்ஸ் இன் பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் சர்வீஸ் காஸ்ட். இப்போ ரெடக்ஷன் இன் பிளான்ட் ஆப்ரேஷன்ஸ்னால் மிஷின்ஸை போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு பதில் அந்த இடத்துல வந்து லேபர்ஸ் கிடச்சாங்கன்னா இன்னும் பெட்டர். தட் இஸ் ரிடக்ஷன் இன் பிளான்ட் ஆப்ரேஷன் அண்ட் சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மியாகணும். அதே மாதிரி நமக்கு கிடைக்கிற லேபர்ஸ் வந்துட்டு கைண்டபிள் பர்சன்ஸாக ஹம்பிளாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் அ கார்டினல் லேபர் சிச்சுவேஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பெட்டர் என்விரான்மெண்டல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டர், ஏர், லேண்டு. நல்ல லேண்டு, ஏர், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் உள்ள லொக்கேஷன்ஸில் அமையணும். அதே மாதிரி இது பெட்டர் கம்யூனிட்டி அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கிரேட்டர் இன்டர்பிளான்ட் கோஆர்டினேஷன் அண்டு சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல். இப்போது ஒர்க் பண்ணுற லேபர்ஸ் எல்லாமே வந்து ஒத்துமையாக கோஆர்டினேட்டாக வந்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி அவங்கள மேனேஜ் பண்ணுற சுப்பீரியரும் சரி இல்லை ஒரு அத்தாரிட்டிஸும் நல்லா கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ்டு லாஜிஸ்டிக்ஸ்னால் கஸ்டமருக்கும் சரி இல்லை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற நம்மளுக்கும் சரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு நிலைமையில் பண்ணணும். எப்போ வந்துட்டு 2 சைடும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும்னா அவங்களுக்கும் நம்ம ப்ராடக்ட் பிடிச்சிருக்கணும். அதே மாதிரி நம்ம இருக்கிற ஏரியாலையும் நல்லா நமக்கு பிஸ்னஸ் நடந்தால் தான் வந்துட்டு இம்ப்ரூவ்டு லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பக்கமும் வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு ஃபியூச்சர் பிளான்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. அடுத்தடுத்தும் நமக்கு வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் எப்படி வந்து டெவலப் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த விஷயம் டிபெண்ட் பண்ணி தான் நம்ம லொக்கேஷன்ஸை சூஸ் பண்ணுவோம். ஓகே, 6th கொஷினுக்கும் 7th கொஷினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அங்கே வந்துட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த லொக்கேஷன் செலெக்ஷன் டெசிஷன். நம்ம டெசிஷன் எடுக்கும்போது இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. பட் இங்கே என்னென்னா ஃபுல்லாக வந்து நம்ம இதை டிபெண்ட் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம். இது இருந்தால் தான் செலக்ட் பண்ணுவோம் மாதிரி இருக்கும். ஆனால் 6th வந்துட்டு இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஓகே, 6th-க்கும் 7th-க்கும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆன்சர் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும். பட் கொஷின் வந்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் பண்ணணும். அதனால் கொஷின் வந்துட்டு நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி படிங்க. அடுத்த கொஷின், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் ஃபார் ஃபெசிலிட்டி லொக்கேஷன் செலெக்ஷன். இப்போது லொக்கேஷன் செலக்ட் பண்ணும்போது 5 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட் என்னன்னா டிசைட் ஆன் த க்ரைட்டீரியா ஃபார் எவாலுவேட்டிங் லொக்கேஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். எந்த மாதிரி இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்மளோட மேனுஃபேக்சரிங் செக்டர் எங்கே இருக்கணும், வேர் ஹவுஸ் எங்கே இருக்கணும், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுற இடம், சேல் பண்ணுற இடம் எங்கே அமையணும், எந்த மாதிரி இடத்துல நம்ம சூஸ் பண்ணலாம், விச் மீன்ஸ் எந்த ஸ்டேட்லேயோ இல்லை எந்த நாட்டில் நம்ம பிஸ்னஸ் பண்ணால் நல்லா அமையும் அப்படின்றது ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம், எந்த மாதிரி இடம் அப்படின்றது. அடுத்து ஐடென்டிஃபை த இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் மேலே பார்த்தோம்ல 6th கொஷினில், அந்த ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன அஃபெக்ட் ஆகும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு இருக்கா அப்படின்ற அந்த ஃபேக்டர்ஸும் பார்க்கணும். அடுத்து டெவலப் லொக்கேஷன் ஆல்டர்னேட்டிவ்ஸ். இப்போது ஒரு லொக்கேஷனை மட்டும் நம்ம சூஸ் பண்ணாமல் 2-3 ஆல்டர்னேட்டிவ் லொக்கேஷன்ஸை இந்த இடத்துலையும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த இடத்துலையும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இந்த இடத்துலையும் பண்ணலாம்னு 2-3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் இடமும் நம்ம சூஸ் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்து எவாலுவேட் த ஆல்டர்னேட்டிவ். இப்போது 4-5 இடம் வந்து சூஸ் பண்ணி வச்சதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ அதை வந்து எவாலுவேட் பண்ணி செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து 4th ஸ்டெப்பு. 5th என்னென்னா, இப்போ பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்க இடத்துல வந்துட்டு மேக் அ டெசிஷன் அண்டு செலக்ட் த லொக்கேஷன். ஸோ இந்த 4த்துல எது பெஸ்ட்டோன்ட்டு அந்த இடத்த ஒன்று சூஸ் பண்ணி டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும் அப்படின்றாங்க. ஓகே,
ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ஏரியாவில் எந்த மாதிரி லொக்கேஷனில் நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே வந்துட்டு சேல்ஸ் நடக்கணும் அப்படின்றது, எந்த மாதிரி இடத்துல நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். செகண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னலாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. தேர்டு ஆல்டர்னேட்டிவ் இடத்த சூஸ் பண்ணுறது. ஃபோர்த்து ஆல்டர்னேட்டிவ் இடத்த நம்ம சூஸ் பண்ணி வச்சுருப்போம், அந்த இடத்துல எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது போய் விசாரிக்கிறது, தட் இஸ் எவாலுவேட்டிங் த ஆல்டர்னேட்டிவ் ஏரியாஸ். ஃபிஃப்த்து வந்துட்டு இப்போது நம்ம இந்த விசாரித்து வச்சுருக்கிறதுல எது வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, அதுதான் ஃபிஃப்த்து. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 5 steps to be followed for facility location selection. Okay. Next question, what are the popular approaches of facility location? Facility locationக்கான popular approaches 4 கொடுத்துருக்காங்க. Factors rating method, center of gravity technique, the transport model, optimization and heuristic model. Okay, இந்த அப்ரோச்சஸ் நமக்கு டீட்டெயிலாக கொடுக்கல, வெறும் அதோட நேம்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினா போதும். ஓகே ஓகே அடுத்து ஃபெசிலிட்டி லேஅவுட் பார்க்கலாம். வாட் இஸ் ஃபெசிலிட்டி லேஅவுட்? ஃபெசிலிட்டி லேஅவுட் இஸ் அ பிளான்ட் லேஅவுட் which refers to configuration of department, work centers, equipments and machinery with focus on the flow of materials or work through the production system. It can also be called as a blueprint or a map of the organization. ஃபெசிலிட்டி லேஅவுட் அப்படின்றது என்னென்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு எடுத்திங்கன்னா அதில் நிறைய மிஷின்ஸ் வந்துட்டு ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மிஷின்ஸ் எங்கே நம்ம ஃபிசிக்கலாக வந்துட்டு வைக்கணும், எந்த இடத்துல வந்து எந்த அமைப்பில் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு லேஅவுட் அப்படின்றாங்க. அப்போது ஃபெசிலிட்டி லேஅவுட் அப்படின்றது என்னென்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைனா ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்னலாம் அமையணும், என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை மேப்புன்னு சொல்லலாம். இப்போது கவனிங்க, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, இதில் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுறாங்க, இங்கே மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, இங்கே பேக்கிங் பண்ணுறாங்க, இங்கே வந்துட்டு வேர்ஹவுஸ் இருக்குது, குடோன் இருக்குது. ஓகே, இப்போது இந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் பண்ணுற இடத்துல தான் நிறைய வந்து மிஷின்ஸ் இருக்கும். ஓகே, இந்த ரா மெட்டீரியல்ஸை கொண்டு வந்து ப்ராசஸிங் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட்டு இன்புட்டாக ஒரு மிஷின்குள்ளே போயிட்டு இன்னொரு மிஷினுக்கு எடுத்துகிட்டு வந்து இன்னொரு மிஷினுக்குள்ளே போடுவாங்க. அதே மாதிரி இதுலேருந்து கொண்டு வந்து இன்னொரு மிஷினுக்குள்ளே போகும், இந்த மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இந்த மிஷினுக்குள்ளே போகும், இந்த மிஷின்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் இப்போ இந்த மிஷினுக்குள்ளே போகும். அப்போது ஒரு மிஷினில் போயிட்டு தான் வந்துட்டு கடைசியாக வந்து அவுட்புட்டாக நமக்கு வெளியே வரும். அப்போது அந்த மிஷின்ஸ்லாம் எப்படி வந்து பக்கத்தில் கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா காஸ்ட்டு கம்மியாகும், அந்த மாதிரி தெளிவாக பார்த்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது தான் லே அவுட். ஓகே, layout is not only the arranging the machines and also the departmentsலாம் எங்கே அமைக்கணும். இப்போது இங்கே ரா மெட்டீரியல் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் பக்கத்தில் இருந்தனால தான் நமக்கு வந்துட்டு டக்குன்னு இங்கேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்தோம். அதே வந்து இங்கே இல்லாமல் இந்த இடத்துல வந்து ரா மெட்டீரியல் வச்சுருந்தோன்னா இங்கே கடந்து தான் நம்ம போகணும். ஓகேவா, இந்த பேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸை கடந்து தான் ஒரு டைமாக ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ரா மெட்டீரியல் செக்டார் இருக்குது, இங்கேருந்து லேபர்ஸ் கொண்டு போயிட்டு இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த லேபர்ஸுக்கும் வந்துட்டு அதுக்கான காஸ்ட்டும் ஆகும், அதுக்கான டைமும் வேஸ்ட்டு. ஓகே, அப்போது லே அவுட் அப்படின்றது வந்து டைமும் வேஸ்ட் ஆகக்கூடாது, நமக்கு மினிமல் காஸ்ட்லேயும் வந்துட்டு இருக்கணும். அதுக்காக தான் வந்து இது பெட்டர். அந்த ப்ரொடக்ஷன் பண்ணுற ஏரியாவில் பக்கத்துலேயே நமக்கு இங்கே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காஸ்ட் கம்மியாகும். ஸோ தட் இஸ் த ரீசன் லேஅவுட் வந்து நம்ம போடுறோம். ஓகேவா, சிம்பிள். அப்போது லேஅவுட் இன்க்ளூட்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், ஒர்க் சென்டர்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மிஷினரி. ஓகே, இது எல்லாமே தான் வந்துட்டு லேஅவுட். நாட் ஒன்லி த அரேஞ்சிங் மிஷினரி இஸ் நாட் லேஅவுட், இன்க்ளூடிங் த டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ லேஅவுட். பின்னாடி நம்ம படிக்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் ஆர் த பிரின்சிபிள் ஆஃப் லேஅவுட்? இப்போ லேஅவுட் போடுறதுக்கான அவங்களோட கொள்கைகள் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் ஆஃப் மினிமம் ட்ராவல்.
இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட்டும் இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிறதுனால லேபர்ஸுக்கும் வந்துட்டு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் லேபர் சார்ஜ், ஸ்டாஃபுக்கு கொடுக்க வேண்டிய செலவு அதிகமாகும் நமக்கு. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக சொல்கிறாங்க. பிரின்சிபல் ஆஃப் மினிமம் ட்ராவல் இருக்கணும்னு. மென் அண்ட் மெட்டீரியல் ஷுட் ட்ராவல் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ரேஷன்ஸ் ஸோ ஆஸ் டு அவாய்ட் த waste of labor and time and minimize the cost of material handling. Okay, அடுத்து சப்சீக்வன்ஸ். எதுக்கு வந்து லே அவுட் வந்து போடுறாங்க? சப்சீக்வெண்ட்டாக இருக்கணும். மிஷின்ஸும் நம்ம பண்ணுற ஆப்ரேஷன்ஸும் அடுத்தடுத்து கரெக்டான சீக்வன்ஸில் கண்டினியூஸாக இந்த ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ் தான். ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணணும், அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக சப்சீக்வெண்ட்டாக பொருந்தணும் அப்படின்றதுக்காக லே அவுட் போடுறாங்க. மிஷினரி அண்ட் ஆப்ரேஷன் ஷுட் பி அரேஞ்ச்டு இன் சப்சீக்வெண்ட் ஆர்டர். நெக்ஸ்ட்டு யூசேஜ். எவ்ரி ஃபுட் ஆஃப் அ அவைலபிள் ஸ்பேஸ் ஷுட் பி எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ்டு. நம்மக்கிட்ட இருக்க அவைலபிள் இடத்த கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக லே அவுட் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் காம்பேக்ட்னஸ். த ஃபைனல் லே அவுட்ஸ் லுக்ஸ் வெரி இன்டெகிரேட்டட் அண்ட் காம்பேக்ட். ஃபேக்ட்ரியில் இருக்கிற இடத்துல நம்ம போட்டிருக்க லே அவுட் வந்துட்டு மொத்தமாக நம்ம ஒருங்கிணைச்சு பார்த்தோன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக அமையணும். ஓகே, நெக்ஸ்ட்டு safety and satisfaction. The layout should be planned on the basis of the comfort and convenience of the workman so they feel satisfied. சப்போஸ் இப்போ லே அவுட் போடாமல் மேனுஃபேக்சரிங் செக்டரில் உள்ள மிஷின்ஸ்லாம் வந்துட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல் அங்கே இங்கேன்ட்டு வந்துட்டு ரொம்ப நெருக்கி பக்கத்தில் ஒரு ரூமில் நிறைய மிஷின்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால வந்துட்டு லேபர்ஸ்னால கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ லேபர்ஸோடைய கம்ஃபர்ட்டுக்காகவும் அவங்களுடைய சேஃப்டி பர்பஸுக்காகவும் கூட லே அவுட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி. த லே அவுட் ஷுட் பெர்மிட்ஸ் ரிவிஷன் வித் த லீஸ்ட் டிஃபிகல்ட்டி அண்ட் இட் மினிமம் காஸ்ட்டு. லே அவுட் நம்ம க்ரியேட் பண்ணுறனால எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லாமல் எல்லாமே வந்து ஈஸியாக அமையும். அதே மாதிரி நமக்கு காஸ்ட்டும் மெயினாக வந்துட்டு காஸ்ட்டும் வந்து கம்மியாகுது அப்படின்றாங்க. நமக்கு எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக அமையுது நமக்கு ஏற்ற மாதிரி. பிகாஸ் நம்ம முன்கூட்டியே வந்துட்டு எல்லாம் எப்படி இருக்கணும், எப்படி அமையணும் அப்படின்றது லே அவுட் போட்டு வச்சுருக்கோம். ஓகே, அதனால் ஃப்ளெக்சிபிளாக எல்லாமே அமையுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. த லே அவுட் ஷுட் ரிசல்ட் இன் சேவிங் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக. சப்போஸ் இப்போ நம்ம கரெக்டான லே அவுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் லே அவுட்டில் இருக்காமல் இப்போ ஒரு மிஷின் டு இன்னொரு மிஷினுக்கு போகிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, அல்லது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் டு இன்னொரு டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு நடுவில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கடந்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஷார்ட்கட்டில் அங்கே போயிட்டு அந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பில்டிங்ஸை கட்டுவோம். நமக்கு ஷார்ட்கட் என்ன தேவையோ அதுக்கான ஃப்ளோர்ஸ் கட்டுவோம், ஒரு லிஃப்ட் மாதிரி வைப்போம், அல்லது அங்கேருந்து இங்கே கொண்டு வர்றதுக்கு மிஷின்ஸு ஓகேவா டேரெக்டாக கொண்டு வரதுக்கு மிஷின்ஸ்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கான காஸ்ட்டெல்லாம் வந்துட்டு இதை தான் வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போது நம்ம கரெக்டான ப்ராப்பரான லே அவுட் வந்து எதுக்கு நெக்ஸ்ட்டு எது இருக்கணும்னு ப்ராப்பராக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு கேபிட்டல்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அ குட் பிளான்ட் லே அவுட்? ஒரு நல்ல பிளான்ட் லே அவுட் நம்ம போட்டிருந்தோன்னா அதுக்காக எப்படி ஒர்க் ஆகும், அதோட நோக்கம்லாம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதை அதிகரிக்கும். மிஷின்ஸ் எல்லாம் தூரமாக இல்லாமல் பக்கத்தில் இருக்கும்போது டைம் சேவ் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன்ஸும் வந்துட்டு நல்லா சீக்கிரமாக நடக்கும். நம்ம குறித்த டைமுக்குள்ளேயே நம்ம நினச்ச ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணலாம். ஸோ இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு. அடுத்து ரெடியூஸ் கன்ஜஷன் ஆர் ரெடியூஸ் பாட்டில் நெக் சென்டர். கன்ஜஷன்னா வந்துட்டு நெருக்கடி. ஓகேவா, லே அவுட்ஸ் எதுக்கு போடுறாங்கன்னா மிஷின்ஸ்லாம் ரொம்ப நெருக்கி இல்லாமல் ப்ராப்பராக வந்துட்டு மிஷின்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கணும் அப்படின்றதுக்காக. பாட்டில் நெக் சென்டர் அப்படின்றது ஏதாவது ஒரு ஒர்க் சென்டரில் தட் இஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு மிஷினில் அதோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்போது நம்ம ஒரு குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்புட் போடுவோம். பட் ஏதாவது ஒரு மிஷினில் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்போது அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு
ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக வரும். அந்த இடத்துக்கு அந்த மிஷினுக்கு பேர் தான், அந்த ஒர்க் சென்டருக்கு பேர் தான் பாட்டில் நெக் சென்டர் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு கம்மி பண்ணி தரும் நமக்கு வந்து கரெக்டான லேஅவுட் போட்டோம்னா. நெக்ஸ்ட்டு ரெடியூஸ் ஹெல்த் அசார்ட் அண்ட் ஆக்சிடென்ட்ஸு. இப்போ ஒரு இடத்துல கேஸோ இல்லை பெட்ரோல் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஒர்க்கிங் ப்ராக்ரஸில் போயிட்டுருக்கு. அந்த இடத்துலேயே அந்த லேஅவுட்லேயே பக்கத்தில் வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகிற மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்குன்னா ஒரே இடத்துல இந்த மாதிரி ஹசார்டியஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது அந்த ரீசன்னாலேயும் வந்துட்டு இது தனி ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கணும், அது தனியாக இருக்கணும்ன்ட்டு வந்து கரெக்டாக லேஅவுட் வந்து போடுறாங்க ஃபார் ஹெல்த் ஹசார்ட் அண்ட் ஆக்சிடென்ட் தடுக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு டு அலோ ஈஸி ஆஃப் மெயின்டெனன்ஸ். கரெக்டான நல்ல லேஅவுட்டாக போட்டோன்னா நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே வந்துட்டு பெட்டர் கோஆர்டினேஷன் கிடைக்கும். அண்டு ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்ஸ் வேர் நீடட். எங்கள் இடத்துல என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஈஸியாக நமக்கு தெரியும், கரெக்டாகவும் மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி கோஆர்டினேஷனும் நல்லா இருக்கும். அதே டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி நல்லா கோஆர்டினேஷன் இருந்து நல்லா வந்து கம்யூனிகேஷன் இருந்து எல்லாமே கரெக்டான லேஅவுட் போடும்போது நமக்கு ஏற்ற மாதிரி ப்ரொடக்டிவிட்டியும் ப்ரொடக்ஷன்ஸும் அதிகமாக நடக்கும். அண்ட் டு ப்ரொவைட் ஈஸி ஆஃப் சூப்பர்விஷன். மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சூப்பர்விஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து டு ப்ரொவைட் ப்ராடக்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் வால்யூம் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஆர்டர்ஸ் நமக்கு எவ்வளோ வந்தாலும் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி அவங்க சொல்கிற டைமுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணி தரலாம். எப்போது ஒரு நல்ல லேஅவுட் போட்டு கரெக்டாக நம்ம அந்த லேஅவுட்டை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோன்னா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ரீசன்ஸ் ஃபார் ரீடிசைன் ஆஃப் அ லேஅவுட். இப்போ நம்ம போடுற லேஅவுட்டை திருப்பி எப்போ வந்து மாற்றி அமைக்கணும், எப்போ திருப்பி ரீடிசைன் பண்ண வேண்டும், என்னென்ன கேசஸ்லான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஃபேக்ட்ரிஸ்குள்ளே ஆக்சிடென்ட் நடக்கும்போது, நெக்ஸ்ட்டு ஹெல்த் ஹசார்ட் ஆர் லோ சேஃப்டிஸ் பர்பஸ் வந்துட்டு ஃபார் எம்ப்ளாயீஸுக்கு கம்மியாக இருக்குது, சேஃப்டி பர்பஸ் இல்லை அப்படின்னா லோ சேஃப்டியாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இன் என்விரான்மெண்டல் ஆர் லீகல் ரெக்குவயர்மெண்ட். அதே மாதிரி நம்ம பண்ணுற ப்ராசஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து ரீடிசைன் லேஅவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இன் ப்ராசஸாக இருக்கலாம், மெத்தடாக இருக்கலாம், ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் சேஞ்சஸ் நடக்கும்போது. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் இன் ப்ராடக்ட் டிசைன் ஆர் சர்வீஸ் டிசைன். நம்ம ப்ராடக்டே வந்துட்டு வேறு ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லேஅவுட்டும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் அவுட்புட். நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது வால்யூம் நம்ம வந்துட்டு அதிகம் படுத்தணும்னா அப்போ லேஅவுட்டும் வந்துட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும், விச் மீன்ஸ் ரீடிசைன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸும் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து மிஷின்ஸ் ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது வந்து லேஅவுட் அதுக்கேற்ற பிளானும் வந்து வேறுபடும். அடுத்து இன்எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மிஷினை விட நம்மக்கிட்ட லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. லேபர்ஸ் இருக்கனால ஒர்க் வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது. ஓகே, லேபர்ஸ் வந்துட்டு என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒர்க் வந்து நல்லா நடக்காது. எவ்வளவோ நமக்கு ஆப்டிமம் லேபர்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து லேபர்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அதிகபட்சமாக லேபர்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து லேசியாக இருப்பாங்க, ஒர்க் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்டாஃபுக்கான காஸ்ட், சேலரி தான் நமக்கு வேஜஸ் தான் வந்துட்டு அதிகமாகும். ஓகேவா, இது தேவையில்லாத ஒரு காஸ்ட்டு. அதுதான் ஹை காஸ்ட்டாக இருக்கும்போது. இல்லை பாட்டில் நெக் சென்டர்னால் என்னது, எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு அவுட்புட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாமல் வந்துட்டு பற்றாக்குறை வருதோ அப்போ வந்து இன்எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் நடக்கும். இன்எஃபிஷியன்ட் ஆப்ரேஷன் நடக்கும்போதும் வந்து லேஅவுட் ரீடிசைன் பண்ண வேண்டும் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அ நியூ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ். ஒரு புது ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணுறோம், இல்லை ஒரு புது சர்வீஸை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லேஅவுட்டும் வந்து ரீடிசைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லோ எம்ப்ளாயி மாரல். இப்போ நம்மக்கிட்ட எம்ப்ளாயீஸே இல்லை, எல்லாமே வந்து மிஷினை வச்சு தான் ரன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து மிஷின்ஸ் அதிகமாக இருக்கும், அது மிஷினுக்கு ஏற்ற மாதிரி லேஅவுட் போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் இன்ஃப்ளூயன்ஸ் பிளான்ட் லேஅவுட். இப்போ பிளான்ட் லேஅவுட் போடும்போது என்னென்ன விஷயம்லாம் கவனிக்க வேணும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன். இப்போது நம்ம சூஸ் பண்ணுற லொக்கேஷன் வந்துட்டு எந்த டைப்பில் இருக்குது, என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அது வந்து டிபெண்ட் அப்பான் நம்ம வந்துட்டு எவ்வளோ மிஷின் வந்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம், எவ்வளோ மிஷின் வந்து ஒரு பிளான்ட் லேஅவுட்டுக்குள்ளே இருக்க போகுது அப்படின்றது. அதுக்கேற்ற லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சைஸ் அண்ட் டைப் ஆஃப் த சைட் செலக்டட் ஃபார் த பிளான்ட் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த டைப் ஆஃப் அ பில்டிங். என்ன டைப் ஆஃப் அ பில்டிங், சிங்கிள் ஸ்டோரேஜா இல்லை வந்துட்டு மல்டி ஸ்டோரேஜா அப்படின்னா ஒரு லேஅவுட்குள்ளே வந்துட்டு 2-3 மிஷின்ஸ் வைக்க போகிறோமா, இல்லை ஒரு மிஷின் தான் வைக்க போகிறோமா, இல்லை மல்டி மிஷின்ஸ் நிறைய மிஷின்ஸ் வச்சு ரன் பண்ண போகிறோமா. ஓகே, விச் இன் டர்ன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த லேஅவுட் டிசைன்.
Also, the location of the plant determines the mode of transportation form and into the plant and the layout should provide facilities for modern of transport used. இப்போது டிரான்ஸ்போர்ட் இன் சென்ஸ் ஒரு லேஅவுட் டு இன்னொரு லேஅவுட்டுக்கு போகிற மாதிரி ஒரு மிஷின் இருக்கணும். இப்போது ஒரு கார் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா இப்போ காரோ இல்லை ஒரு ட்ரெயினோட ஒரு ஸ்பேர் பார்ட் விச் மீன்ஸ் ஒரு பார்ட் நம்ம வந்து ஒரு லேஅவுட்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா நார்மலாக ஒரு லேபராலையும் சரி ஒரு மிஷினாலையும் ஒரு லேஅவுட் டு இன்னொரு லேஅவுட்டுக்கு கனெக்ட் பண்ணி கொண்டு போக முடியாது. அதுக்கு தனி டிரான்ஸ்போர்ட் இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைனா வந்துட்டு அதுக்கு தனி வந்து பெரிய பெரிய பிளான்ட் அண்ட் மிஷினரிஸ் இருக்கும். ஓகேவா? அதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த லேஅவுட் லொக்கேஷன் ஃபார் பிளான்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து என்ன டைப் ஆஃப் எந்த மாதிரி மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஹவு மச் குவான்டிட்டி, வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன், எவ்வளோ வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ப்ராசஸ் வந்துட்டு பண்ணுறோம். ஓகே, டைப் ஆஃப் ப்ராசஸ் அண்டு அதோட மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த மிஷின்ஸை ரன் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஓகேவா? which determines the type of machines and equipments to be installed which in turn influence the plant layout. அடுத்து மேனேஜரல் பாலிசி இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. மேனேஜரல் பாலிசினா நம்ம எவ்வளோ வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஃப்யூச்சரில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணால் என்னென்ன விஷயம்ஸ்லாம் வந்து பண்ணணும், அதே மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணுமா இல்லை வெளியிலேருந்து வாங்கி சேல் பண்ணணுமா அதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. மேனேஜரல் பாலிசினா இதுதான். அதே மாதிரி கஸ்டமர் வந்து கேட்குற டைமுக்குள்ளே எப்போ டெலிவரி பண்ணணும், கஸ்டமர் ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு கொடுக்கணும், அண்டு எவ்வளோ வந்து நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், அப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணி எவ்வளோ இன்வென்ட்ரி வந்து குடோனில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இது எல்லாமே தான் வந்து மேனேஜரல் பாலிசி. இதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு பிளான்ட்டோட லேஅவுட்டும் அமையும் அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். Plant layout includes provisions for storage and handling raw materials, supplies and components used in the productions. These types of the storage areas, racks, handling equipments. ப்ரொடக்ஷனுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதும் சரி, இல்லைனா ஃபினிஷ்டு குட்ஸ் நம்ம பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே எங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுவோமோ. ஸோ இப்போது ஒரு லேஅவுட்குள்ளே நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, ஒரு மிஷின்லேருந்து ப்ரொடக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்குன்னா அந்த இடத்துல தான் நம்ம ரா மெட்டீரியல்ஸும் வச்சுருப்போம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு இடத்துல வந்து அதை வந்து அடுக்கி வச்சு ரேக்லலாம் அடுக்கி வச்சுட்டு அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி தான் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு குடோனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதுக்கான ஏரியாஸ்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது நம்ம வாங்குகிற மெட்டீரியல்ஸும் அதே மாதிரி நம்ம ஃபினிஷ்டு குட்ஸாக ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராடக்ட்க்கும் இருக்கிற ஏரியாவும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ மெட்டீரியல்ஸும் வந்துட்டு இது ஒரு லேஅவுட்டுக்கு ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு. The types of a product, that is whether the product is light product or heavy product or big or small, liquid irka illa solid product irka, also influence the type of the layout. Okay, எந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ, எந்த மாதிரி ப்ராடக்ட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து டைப்ஸ் ஆஃப் த லேஅவுட்டும் அமையும். அந்த டைப்ஸ் ஆஃப் லேஅவுட் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். Okay, next type of industry. The type of industry and the method of the manufacturing process exercise significant influence on plant layout. There is வந்து டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, டெலிகாம் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியில் எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு என்ன லேஅவுட் நம்ம என்ன டைப் ஆஃப் லேஅவுட் வந்துட்டு போட போகிறோம் அப்படின்றதும் இருக்கும். ஓகே ஸோ ஓவரால் வந்துட்டு ஒரு பிளான்ட் லேஅவுட் போடணுன்னா என்னென்ன விஷயம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து லொக்கேஷன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு. எந்த சைஸ் ஆஃப் லொக்கேஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம என்ன பிளான்ட் வந்து யூஸ் பண்ணுறோம், விச் டைப் ஆஃப் அ பிளான்ட், விச் டைப் ஆஃப் அ ப்ராடக்ட் வி ஆர் யூஸிங் டிபெண்ட் அப்பான் த லொக்கேஷன். ஓகேவா? அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மிஷினரி, என்ன டைப் ஆஃப் மிஷினரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு என்ன பாலிசி போடுறோம், அதுக்கேற்ற மாதிரியும் லேஅவுட் அமையும். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி நம்ம இருக்கோம், டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியில் நம்ம என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த விஷயம்லாம் வந்துட்டு ஒரு பிளான்ட் லேஅவுட் போடுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தீஸ் ஆர் த ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்ஸ் த பிளான்ட் லேஅவுட். டன்.
நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேஅவுட்? லேஅவுட் போடுறதுக்கான ரீசன் ஆர் முக்கியத்துவம் என்ன? லேஅவுட் போடுறதுக்கான முக்கியத்துவம். ஃபஸ்ட்டு, layout is one of the key decisions that determines the long run efficiency in operation. லேஅவுட் அப்படின்றது நம்ம முன்கூட்டியே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே பிளான் பண்ணி இப்படி தான் இந்த வடிவத்தில் தான் வந்துட்டு எல்லாமே அமைக்கணும் அப்படின்றது தான் லேஅவுட்டு. ஓகே, லேஅவுட் அப்படின்றது இந்த வடிவத்தில் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் எல்லா மிஷின்ஸும் என்னென்ன மிஷின்ஸ்லாம் வைக்கணும், எந்த மிஷின்ஸ் வந்துட்டு எங்கே இருக்கணும், நம்ம எந்த மாதிரி டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், லாங் ரன்னுக்கு பண்ண போகிறோமா ஷார்ட் ரன்னுக்கு பண்ண போகிறோமா அப்படின்றது நம்ம வந்து முடிவெடுப்போம். ஓகேவா? இப்போ லேஅவுட் அப்படின்றது முன்கூட்டியே வந்து நம்ம போட்டு வச்சுருப்போம். அது எந்த ரீசனுக்காக போடுவோன்னா, சப்போஸ் நம்ம லாங் ரன்னுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு லாங் ரன்னுக்கு ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் வந்துட்டு நடத்த போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய வெஹிக்கல் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், ஒரு காரோ ட்ரக்கோ இல்லை ஒரு ஏரோப்ளைன் ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது அதோட ப்ராசஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிறைய டைம் எடுக்கும் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வரத்துக்கு. அதே மாதிரி ஷார்ட் ரன்லேயே வந்து அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து லாங் ரனில் எடுத்துகிட்டு போவோம். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி முன்கூட்டியே வந்துட்டு லேஅவுட் வந்து எந்த இடத்துல என்னென்னலாம் வந்துட்டு வடிவமைக்கணும் அப்படின்றது முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணுவோம், டிசிஷன் மேக்கிங் எடுப்போம். அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, layout has many strategic implications because it established an organization's competitive priorities in regarding to capacity, process, flexibility and cost as well quality of a life. Next, customer contact and image in case of service organizations. இப்போது நம்ம முன்கூட்டியே வந்துட்டு லேஅவுட் வந்து போடுறதுனால இப்போது ஒரு நம்ம அந்த ஆர்கனைசேஷன்ஸோடைய எல்லாமே டிசைட் பண்ணப்படும். எல்லாமே அப்படின்றது அந்த கம்பெனியோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி, எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்தால் எந்த அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேவா? நம்ம ஒர்க் லைஃப்னால் நம்மக்கிட்ட எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்குது, எவ்வளோ மிஷின்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நடக்கும், அந்த குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் லைஃபு. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் கான்டாக்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கும். ஓகே, நம்மளோட இமேஜ் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கும். பிகாஸ் எல்லாமே நம்ம முன்கூட்டியே வந்துட்டு வடிவமைச்சிட்ருக்கோம். லேஅவுட் அப்படின்றது ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போது நம்மக்கிட்ட என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ வந்துட்டு நமக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்றத முன்கூட்டியே நம்மக்கிட்ட எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சுன்னா we can predict in beginning of the business itself. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு வந்துட்டு லேஅவுட் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. நெக்ஸ்ட்டு, an effective layout can help an organization to achieve the strategic advantage that supports the differentiations. நெக்ஸ்ட்டு, லோ காஸ்ட்டு ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த லேஅவுட் போட்டோன்னா முன்கூட்டியே வந்துட்டு எல்லா விஷயமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன் எடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜஸ் இருக்கிறனால நம்மளால் என்னென்னலாம் வந்துட்டு நம்ம அட்வான்டேஜஸ் எடுத்துக்கனாலாம் லோ காஸ்ட்டில் எல்லா விஷயமே நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ்னால் நல்ல பிஸ்னஸ் வந்து ஃபாஸ்ட்டாக கொண்டு போகலாம். அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்ஸும் நமக்கு வந்து நல்லா வரும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டியும் நம்மக்கிட்ட இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி இன் சென்ஸ் எவ்வளோ ஆர்டர்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கெப்பாசிட்டிஸும் அமைச்சிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட்டு, எ வெல் டிசைன்டு லேஅவுட் ப்ரொவைட்ஸ் அந்த எக்கனாமிக் லேஅவுட் தட் வில் மீட் த ஃபர்ம்ஸ் காம்படிட்டிவ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஒரு வெல் டிசைன்டு லேஅவுட் நம்ம முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா அது மூலியமாக நமக்கு எக்கனாமிக் லேஅவுட் தெரிய வருமா. எக்கனாமிக் லேஅவுட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போது நம்ம கம்பெனியோடைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு வெல் பொசிஷனில் நல்லா பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு போயிட்டுருக்கு, நம்மளால் அந்த லெவலில் வர முடியல அப்படின்னா இந்த எக்கனாமிக் லேஅவுட்டை வச்சுட்டு we can meet the competitors company. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கம்பெனி வந்துட்டு ஒரு 8,000 crores டேர்ன் ஓவரில் போயிட்டுருக்கு, நம்ம கம்பெனி வந்துட்டு ஒரு 4,000 crores ஆஃப் டேர்ன் ஓவரில் போயிட்டுருக்கு. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4,000 crores அவங்க வந்து முன்னிலையில் போயிட்டுருக்காங்கன்னா அப்போது அந்த மீட் பண்ணுறதுக்கு ஓகேவா அவங்கள விட முன்னாடி நம்ம நல்ல பெரிய லெவலுக்கு பிஸ்னஸ் போகிறதுக்கு ஸோ இந்த லேஅவுட்ஸ்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, டன். ஸோ தீஸ் 4 points ஆர் த மெயின் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லேஅவுட். ஓகே, அண்ட் வந்து இதை வந்து ரீசன்ஸ் ஃபார் டிசைனிங் ஆஃப் அ நியூ லேஅவுட்டர் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஷின்,
Very important, நல்லா கவனிங்க. What are the types of layout? There are 5 types of layout. First, process layout, product layout, fixed position layout, cellular manufacturing layout, mixed or combination layout. A layout essentially refers to arranging and grouping of machines. Layout அப்படின்றது மிஷின்ஸை அரேஞ்ச் பண்ணுறது இல்லை வந்து குரூப்பிங் பண்ணுறது, அதை தான் லேஅவுட் அப்படின்வோம். which are means to produce goods. ஓகேவா, அதை அரேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ குரூப்பிங் இஸ் டன் ஆன் டிஃப்ரெண்ட் லைன்ஸ். குரூப்பிங் அப்படின்றது டிஃப்ரெண்ட் லைன்ஸில் வந்து வேரியஸ் டைப்பில் அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. த சாய்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் லைன் டிபெண்ட்ஸ் ஆன் த செவரல் ஃபேக்டர்ஸ். இப்போது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குன்னு பார்த்தோம். அதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா செவரல் ஃபேக்டர்ஸ். இப்போ நம்ம கொஷின் நம்பர் 5ல் பார்த்தோம்ல, தட் இஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் which influence the plant layout. ஸோ இது லொக்கேஷன், மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸு, மேனேஜரல் பாலிசி, மெட்டீரியல்ஸு, ப்ராடக்ட், டைப்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் என்ன டைப் ஆஃப் லேஅவுட் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் லேஅவுட்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ராசஸ் லேஅவுட் இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஃபங்க்ஷனல் லேஅவுட். அப்போது ப்ராசஸ் லேஅவுட்டுக்கு இன்னொரு பேர் என்ன? ஃபங்க்ஷனல் லேஅவுட். 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, த ப்ராசஸ் லேஅவுட் இன்வால்வ்ஸ் குரூப்பிங் டுகெதர் ஆஃப் அ மிஷின்ஸ் இன் ஒன் டிபார்ட்மெண்ட். ப்ராசஸ் லேஅவுட் அப்படின்னா நிறைய மிஷின்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் குரூப்பிங்காக இருக்கும். குரூப்பிங்னால் வந்துட்டு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, லேஅவுட் அப்படின்றது மிஷின்ஸு பொதுவாக ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மிஷின்ஸ் எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து லேஅவுட்டு. இப்போது இந்த ப்ராசஸ் லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து குரூப்பிங்காக இருக்குமா. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், இதில் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதே பக்கத்து இடத்துல இன்னொரு ப்ராசஸிங் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மிஷின் பர்ஃபார்மிங் ட்ரில்லிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு இன் த ட்ரில்லிங் டிபார்ட்மெண்ட். இப்போ ட்ரில்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் ட்ரில்லிங் பண்ணிகிட்ருப்பாங்க. அதே மிஷின் பர்ஃபார்மிங் காஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் ஆர் குரூப்டு இன் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட். அதே காஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காஸ்டிங் வந்துட்டு இந்த காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா, ஆனால் இதெல்லாம் எந்த ஆர்டரில் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும்னா குரூப்பிங்காக தான் இருக்கும். ஒரு லைனாக இருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகேவா, அதுக்கு ஆப்போசிட்டும் இருக்குது. ஓகே, ஒரு குரூப்பிங்காக இருக்குது. அதுதான் வந்து ப்ராசஸ் லேஅவுட். சிம்பிளாக ப்ராசஸ் லேஅவுட் அப்படின்றது ஒரு ப்ராசஸாக ஒரு மிஷின்லேருந்து இன்னொரு மிஷினுக்கு, இன்னொரு மிஷின் அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே இன்னொரு மிஷினுக்கு ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த மிஷின்ஸ் எந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும்னா குரூப்பிங்காக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராசஸ் லேஅவுட்னாவே குரூப்பிங்காக இருக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் லேஅவுட் பாருங்கள். இட் இஸ் ப்ராடக்ட் லேஅவுட் இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஸ்ட்ரைட் லைன் லேஅவுட் ஆர் சீரியலைஸ்டு லேஅவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னென்னது? ஸ்ட்ரைட் லைன் லேஅவுட் ஆர் சீரியலைஸ்டு லேஅவுட். ஏன் இதை இப்படி சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் த ப்ராடக்ட் லேஅவுட் இன்வால்வ்ஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த மிஷின் இன் ஒன் லைன். எதுக்கு சீரியலைஸ்டு அண்ட் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போது அரேஞ்ச் பண்ணுற எல்லா மிஷின்ஸுமே வந்துட்டு சீரியலைஸாக ஸ்ட்ரைட் லைனில் ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். அதுதான் வந்துட்டு ப்ராடக்ட் லேஅவுட்டு. The product layout involves the arrangement of a machine in a one line depending upon the sequence of the operations. அந்த ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கோ அது வந்து சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போது இந்த பிக்சரில் பாருங்கள், இப்போது இதில் வந்துட்டு எக்ஸாம்பிளாக வெஹிக்கல் சுகர்ஸ் அண்ட் பேப்பர் கொடுத்துருக்காங்க. இப்போது சுகர்னு நம்ம எடுத்துக்கலாம். சுகர் வந்து இப்போது ஸ்டோர்லேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு வராங்க. அதை என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க? ஃபஸ்ட் அதை சுகர் கேன்லேருந்து தான் வந்து சுகர் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சுகர் கேனை க்ளீன் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு கட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட்டு ட்ரில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸுமே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக நடக்கும். இந்த ஒரு மிஷினுக்கு அடுத்தது இன்னொரு மிஷின் இருக்கும், இந்த மிஷினுக்கு அடுத்தது இன்னொரு மிஷின், இந்த மாதிரி சீக்வன்ஸாக லைனாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது இந்த மிஷினில் ஃபஸ்ட்டு மிஷினில் போட்ட இன்புட் போட்டோன்னா அதுலேருந்து ஒரு மிஷின்லேருந்து வர அவுட்புட் தான் அடுத்த மிஷினுக்கு இன்புட்டாக இருக்கும்.
ஓகே, அந்த மிஷின்லேருந்து வர அவுட்புட்டு அடுத்த மிஷினுக்கு இன்புட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த சீக்வன்ஸ் வந்துட்டு அரேஞ்சிங் லைனாக இருக்கணும். அதுதான் வந்து ப்ராடக்ட் லேஅவுட். நம்ம மேலே வந்து ப்ராசஸ் லேஅவுட்டில் வந்துட்டு மிஷின்ஸ் வந்து குரூப்பிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ப்ராடக்ட் லேஅவுட்டில் வந்துட்டு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபெட் இன்டு த ஃபஸ்ட் மிஷின் அண்ட் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆர் ட்ராவல்டு ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரம் mission to mission. The output of the one machine becoming the input of the next machine. Okay, fine. ஃப்ரம் ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ப்ராசஸாக வந்துட்டு அந்த ப்ராடக்ட் மிஷின்குள்ளே போயிட்டு ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகி அதை அசம்பிள் ஆகி வேர் ஹவுஸ் போகிற வரைக்கும் அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், அந்த மிஷினோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா சீக்வன்ஸாக லைனாக தான் அப்படின்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபைன். அடுத்து ஃபிக்ஸ்டு பொசிஷன் லேஅவுட்டா. In this type of a layout, the material or major components remains in a fixed in locations and tools, machinery and men as well as other piece of materials are brought to this location. இப்போது ஒரு ஏரோப்ளைன் வந்துட்டு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அதோட ஒரு பார்ட்டு வந்துட்டு வேறு லொக்கேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். விச் மீன்ஸ் வேறு டிபார்ட்மெண்ட்லேயோ வேறு ஒர்க் ஷாப்லேயோ வந்துட்டு அதை ப்ராசஸ் ஆகி அதோட பார்ட்டு வந்து வரலாம். ஆனால் அது எல்லாமே ஃபினிஷ்டு குட்ஸாக ஒரு ப்ராடக்டாக ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்துட்டு உற்பத்தி பண்ணணும், கொண்டு வரணும்னா ஒரே இடத்துல வச்சு தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ்டு பொசிஷன் லேஅவுட் தான் வந்துட்டு கரெக்டான ஒரு லேஅவுட் அப்படின்றாங்க. இப்போது ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ராக்கெட்டுக்கு கூட வந்துட்டு அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ் என்னென்ன ரிசோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க, அதுக்கு தேவையான டூல்ஸு, மிஷினரி, மென்ஸு, என்ன பீஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்ன ரிசோர்ஸஸ் தேவைப்படுதோ அது எல்லாமே வந்துட்டு வேறு லொக்கேஷன்லேருந்து வேறு லேஅவுட்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். பட் ஆனால் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் அப்படின்றது ஃபிக்ஸ்டு லேஅவுட்டில் வச்சு தான் அதை வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்டாக வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டுருக்காங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் அப்படி திங்க் பண்ணி பாருங்கள், இப்போது ஒரு ஏரோப்ளைன் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுனா பாடி பார்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா, அந்த பாடி பார்ட் வந்துட்டு ஒரு மிஷினில் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகி அடுத்த மிஷினுக்கு வந்துட்டு அதுக்கான விங்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு மிஷினுக்கு அந்த ப்ராசஸ் முடித்தோடனே இன்னொரு மிஷினுக்கு அதுக்கான டெய்ல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு கொண்டு போகிறாங்க. அந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே அதுக்கான ஹெட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸுக்கும் ஒரு மிஷினுக்குமே வந்துட்டு அந்த ஹோல் பல்கியான ஹெவி ப்ராடக்டை வந்துட்டு நகர்த்தி எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகேவா, அதோட பார்ட்டு வேணால் வந்து ஒரு இடத்துலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். பட் ஆனால் மொத்தமாக அதை வந்து ஜாயின் பண்ணுறது வந்துட்டு ஃபிக்ஸ்டு லொக்கேஷனில் தான் ஜாயின் பண்ண முடியும். இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ்டு லேஅவுட் தான் கரெக்டான ஒரு லேஅவுட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இந்த இமேஜ்லேயும் வந்துட்டு சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போது அதுக்கான ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்துட்டு வேறு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்க. பட் ஆனால் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து சேம் ஃபிக்ஸ்டு லொக்கேஷனில் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, பிகாஸ் எதுக்காகதுன்னா the movement of the men and machines to the product is advisable because the cost of moving them would be less than the cost of moving the product which is very bulky. இப்போது ஃபிக்ஸ்டு லொக்கேஷனில் வச்சு இப்போ அந்த ப்ராடக்டை ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ்லாம் வந்துட்டு மற்ற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கான காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த ஒரு ப்ராடக்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கும் வந்து அந்த ப்ராடக்ட் கொண்டு போகும்போது காஸ்ட் வந்து ஹெவியாக இருக்கும், அதிகமாக ஆகும் அப்படின்றாங்க. பிகாஸ் அந்த ப்ராடக்டே வந்துட்டு ஒரு பல்கியான ஹெவியான ப்ராடக்ட்டு அதுக்கு கொண்டு போகும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு லேபர் சார்ஜோ, டிரான்ஸ்போர்ட் சார்ஜோ, மிஷினரி சார்ஜோ ரொம்ப அதிகமாகும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, the construction of a building requires a fixed location layout because men, cement, sand, bricks, steel, wood etc. are taken to the site of the construction. இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா இந்த ரிசோர்ஸஸ்லாம் இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் லைக் சிமெண்ட்டு, சாண்டு, மண், பிரிக்ஸு, ஸ்டீலு, வுட்டு இது எல்லாமே ஒரு இடத்துல வச்சு தான் எந்த இடத்துல நம்ம வீடு கட்டணுமோ அந்த இடத்துல வீடு கட்டுவோம். கரெக்டாக, ஒரு இடத்துக்கும் வந்துட்டு ப்ராசஸ் ஆகுதுன்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு ரூம் கட்டுவாங்க.
நெக்ஸ்ட் லொக்கேஷனுக்கு போனதான் உங்களுக்கு வந்துட்டு ஹால் கட்டி தருவாங்க, அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா? ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸ்டு ஏரியாவில் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஃபிக்ஸ்டு லேஅவுட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள். அடுத்து cellular manufacturing layout. Machines are grouped into cells and the cells function somewhat like a product layout within a large shop or process layout. It is a Japanese system. It looks like U-shaped work cell. Cell அப்படின்றது ஒரு ரூம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? செல் ஃபங்க்ஷன். செல்லுலார் மேனுஃபேக்சரிங் லேஅவுட் அப்படின்றது இப்போது ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு குடோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த குடோன் நீளமாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து மிஷின்ஸ்லாம் யூ ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஷின்ஸும் வந்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்துட்டு எம்ப்ளாயீஸ் வந்துட்டு இப்போ 2 மிஷினுக்கு ஒரு எம்ப்ளாயி கூட வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைனா வந்துட்டு ஒரு மிஷினுக்கு ஆப்போசிட் இன்னொரு மிஷின் இருக்குன்னா நடுவில் நின்று இன்னொரு லேபரும் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த பிக்சரில் பாருங்களேன். இப்போது மிஷின் 5ம் மிஷின் 6ம் வந்து பக்கத்தில் இருக்குது. நடுவில் நின்று ஒரு லேபர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி 7ம் இங்கே ஃபஸ்ட்டில் உள்ள மிஷினும் ஆப்போசிட்டில் இருக்குது. அதுக்கு நடுவில் நின்றும் வந்துட்டு ஒரு லேபர் ஹேண்டில் பண்ணுறாங்க. இப்போது யூ ஷேப் அப்படின்றனால ஃபஸ்ட்டு இன்புட் வந்து இந்த ஃபஸ்ட்டு மிஷின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படியே வந்துட்டு யூ ஷேப்புக்கு ஒரு ப்ராசஸில் ஒரு மிஷினில் போயிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துல எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்துட்டு அவுட்புட்டாக வெளியே வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லேபர்ஸும் கம்மி ஆவாங்க. நிறைய லேஅவுட்டும் நிறைய டிபார்ட்மெண்ட்டும் போகாது. ஒரே ஃபேக்ட்ரிக்குள்ளே, தட் இஸ் ஒரே பில்டிங்குள்ளே எல்லாமே வந்து ப்ராசஸிங் முடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து எந்த ப்ராடக்ட்டுக்கு பண்ணுவாங்கன்னா சின்ன ப்ராடக்ட்டுக்கு, ரொம்ப ஹெவி பல்கியான ப்ராடக்ட்டுக்கு இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கிளாத் மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம் ஆஃப் லேஅவுட் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள், கிளாத் அண்ட் ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியணும்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபுட் ஃபேக்ட்ரியோட லேஅவுட் எப்படி இருக்கும், கிளாத் ஃபேக்ட்ரியில் வந்துட்டு லேஅவுட் எப்படி இருக்கும்னு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஓகே அப்போது செல்லுலார் மேனுஃபேக்சரிங் லேஅவுட்னா வந்துட்டு யூ ஷேப்பில் இருக்கும். எங்கே நம்ம வந்துட்டு இன்புட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ, ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதோட ஆப்போசிட்லேயே வந்துட்டு அவுட்புட்டாக ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து வெளியே வந்துடும். ஓகே, இது வந்துட்டு ஜப்பானீஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன். அடுத்தது மிக்ஸ்டு ஆர் காம்பினேஷன் லேஅவுட். இந்த லேஅவுட்டில் வந்துட்டு ப்ராடக்ட் லேஅவுட்டும் சரி ப்ராசஸ் லேஅவுட்டும் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி இருக்கும், ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. அப்போது ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற மிஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா ரெண்டுமே ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கும், லைன் சீக்வன்ஸும் இருக்கும், அதே மாதிரி குரூப்பிங்கும் இருக்கும். நம்ம ப்ராசஸில் என்னென்னு பார்த்தோம், ப்ராசஸில் வந்துட்டு குரூப்பிங்காக இருக்கும் மிஷின்ஸு, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் எல்லாமே குரூப்பிங்காக இருக்கும்னு பார்த்தோம். அதே வந்துட்டு ப்ராடக்டில் என்னென்னு பார்த்தோம், ப்ராடக்டில் மிஷின்ஸ் எல்லாமே லைனாக இருக்குன்னு பார்த்தோம். அப்போது இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து மிக்சடு அண்ட் காம்பினேஷன் லேஅவுட்டில் இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து மிக்சடு அண்ட் காம்பினேஷன் லேஅவுட்டில் வந்துட்டு லைனாகவும் இருக்கும் மிஷின்ஸோட ஆர்டரு, அதே மாதிரி குரூப்பிங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். A combinations of the product and process layout which an emphasis on either is noticed is a most industrial establishment. Plans are never laid out in either pure form. It is possible to have both type of a layout in efficiency combined form if the product manufacturers are somewhat similar and not complex. Okay, இதோட ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு அங்கே ப்ராசஸ் அண்டு ப்ராடக்ட் லேஅவுட்டில் வந்து என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்களோ சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து லேஅவுட் மட்டும் வந்துட்டு இங்கே வந்து மிக்சடாக இருக்கும். ஓகே டன். இது வரைக்கும் நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் லேஅவுட் பார்த்தோம். ப்ராசஸ் லேஅவுட்னா மிஷின்ஸ் குரூப்பிங்காக இருக்கும், ப்ராடக்ட் லேஅவுட்னா வந்துட்டு லைனாக இருக்கும், ஃபிக்ஸ்டு லேஅவுட்னா ஃபிக்ஸ்டு லொக்கேஷனில் எல்லாமே வந்து செட் பண்ணுவாங்க, எல்லா பார்ட்ஸுமே செட் பண்ணுவாங்க. செல்லுலர் மேனுஃபேக்சரிங் லேஅவுட் அப்படின்னா மிஷின்ஸ்லாம் யூ ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. மிக்ஸ்டு கம்பைன்ட் லேஅவுட்னா ப்ராடக்ட் லேஅவுட் ப்ளஸ் ப்ராசஸ் லேஅவுட், இது ரெண்டோட காம்பினேஷன் தான் வந்துட்டு மிக்ஸ்டு ஆர் காம்பினேஷன் லேஅவுட் அப்படின்னு இருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதோட வந்துட்டு ஃபெசிலிட்டி லொக்கேஷன் அண்ட் லேஅவுட் முடியுது.
நெக்ஸ்ட் வந்து சம் இருக்குது, 2 டைப் ஆஃப் சம்மு லேஅவுட்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி எக்ஸாமில் கேட்பாங்க. இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.